ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கொண்டக்கடலை வச்சு சூப்பரான வடை தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நார்மலாக கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலைனால நல்லா சத்தானது. அதையும் முளை கட்டிட்டோம் அப்படின்னா இன்னுமே சத்து அதிகமாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு ஓவர் நைட் ஊற வச்சுட்டு தண்ணி வடிகட்டிட்டு அப்படியே துணி போட்டு கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம முளை கட்டிடும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு நீள சைஸ் அளவுக்கு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி வந்து தோல் சீவிட்டு 2-3 கட் பண்ணி எடுத்துருக்கேன். கூடவே 3 பல் பூண்டை வந்துட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து லைட்டாக குறைக்கறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம நார்மலாக அரைச்சாலே அது குறைக்கறப்பாக தான் அரையும். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சுண்டல் இருக்கு இல்லையா, கருப்பு சுண்டல், அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணிலாம் இல்லாமல் நல்லா ட்ரையாக தான் இருக்குது. தண்ணிலாம் ஆல்ரெடி நான் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து துணியில் போட்டு கட்டி வச்சுருந்தப்போ முளைச்சிருச்சு. நீங்கள் நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா கூட இது முளைச்சி வந்துடும். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, பட்டை கிராம் தூள் இருக்குல்லையா, அது சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா பட்டை கிராம், ஒரு பட்டை 2 கிராம் கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்பவும் உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துட்டு மூடி வச்சு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரைக்கும் போது உங்களுக்கு மிக்ஸி ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி இருந்தால் லைட்டாக நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டேன். அதுவே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. உங்களால் நல்ல ட்ரையாக அரைக்க முடியும் அப்படின்னா அரைச்சி தாராளமாக எடுத்துக்கோங்க. இப்போது கையில் எடுத்து பார்க்குறப்போ உருண்டை பிடிக்க முடியாமல் கொஞ்சம் லேசாக அமர்ந்தி வருது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு உங்களுக்கு நல்லாவே வந்து ட்ரையாக இருக்குது, நல்லா திக்காகவே இருக்குது அப்படின்னா நீங்கள் கடலை மாவு எதுவுமே சேர்க்க தேவையில்லை, அப்படியே செஞ்சிடலாம். இப்போ எல்லாத்தையுமே வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துகிட்டு இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா இந்த கடலை மாவு சேர்த்துட்டு இந்த கடலை மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ கைகள் வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். ஓரளவுக்கு அந்த உப்பு கடலை மாவு லைட்டாக பரட்டுற அளவுக்கு பிசைஞ்சிட்டு இது கூடவே வந்து வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தால் கூட பயன்படுத்திக்கலாம். பட் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது அதிகமாக தண்ணி விடாது, அதுக்காக சின்ன வெங்காயம் சேர்க்குறோம். முடிஞ்ச வரை சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கைகள் வச்சு பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்த்துறாதீங்க. இந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியே நிறைய ரிலீஸ் ஆகி வரும். சின்ன வெங்காயம் அப்படின்றாலும் அதிகமாக ரிலீஸ் ஆகாது. இதே பெரிய வெங்காயம் வந்தால் ரொம்ப தண்ணி வெளியில் வரும். இப்போ கைகள் வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ நல்லா கையை வாஷ் பண்ணிவிட்டு கையில் லைட்டாக தண்ணி நினச்சிட்டு, கை வாஷ் பண்ணும்போது தண்ணி நினைஞ்சிரும் இல்லையா, அதில் நம்ம உருண்டை பிடிச்சி அப்படியே தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துட வேண்டியதான். நார்மல் நம்ம வடை மாதிரி தான். இப்போ எடுத்துகிட்டு இப்போ லைட்டாக ரவுண்டாக அப்படி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்படி லைட்டாக தட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வரும். ரொம்ப வந்து உங்களுக்கு ட்ரையாக இருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. ஓரளவுக்கு இருந்துச்சு அப்படின்னாலே நல்லாவே, இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியும்ல, நார்மலாக நம்ம வடையெல்லாம் செய்வோம்ல, அப்போ எப்படி எந்த அளவுக்கு அந்த ஈரத்தன்மை இருக்கும் அது மாதிரி தான் இருக்கும். பட் எண்ணெயில் சேர்க்கும் போது நல்லாவே வந்து பொரிஞ்சு வந்துடும். உங்களுக்கு ஒருவேளை எண்ணெயில் போட்டு பிரிஞ்சு போகுது அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் இது கூட இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கூட கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ சேர்த்த மெஷர்மெண்ட் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். எண்ணெய் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு சூடாக இருக்கணும். ரொம்ப கம்மியான சூட்டில் இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் குடிக்கும். இப்போ எண்ணெயில் போட்டு ஒட்டி நம்ம பபிள்ஸ் வர மாதிரி சூடாக இருக்கணும். இப்போ 2 போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். போட்டு ஒட்டி கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா உடனே கரண்டி வச்சு எடுத்துடாதீங்க. ஒரு நிமிஷம் கழித்து நம்ம கரண்டி வச்சு லைட்டாக திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு அதில் உள்ள பபிள்ஸ்லாம் அடங்கி லைட்டாக நல்லா செவந்து வரும். இப்போ மீடியம் சூட்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா கொதிக்கும் போது மீடியம் சூட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்துருங்க. நல்லா இந்த மாதிரி செவந்து வந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துட வேண்டியதான். பாருங்கள், எண்ணெயில் கொஞ்சம் கூட பிரியல, ரொம்பவே நல்லா நீட்டாக வந்திருக்கு. எண்ணெயுமே பார்க்க கிளியராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான கருப்பு கொண்டக்கடலை வடை ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுறது. டாடா, பை, தேங்க்யூ.